வணக்கம். இது இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். அரசியல் கைதிகள் விடயத்தில் தற்போதைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு. இதற்கு முன்னால் இருந்த ஜனாதிபதிகள் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கியது போல் தற்பொழுது பொது மன்னிப்பு வழங்க முடியாது என்றும் அதற்குரிய விதிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவிக்கின்றார். சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகள் விடுவிப்பு என்பது சாதாரண விடயமல்ல. தற்போது சிறையில் இருக்கின்றவரும் சந்தேகத்தின் பெயரில் இருப்பவர்கள் அல்ல, அனைவரும் நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை வழங்கப்பட்டவர்கள். எனவே அவர்கள் இதற்கு முன்னிருந்த ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்கியது போல் பொது மன்னிப்பு வழங்க முடியாது. உரிய நடைமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். அடுத்ததாக குறித்த சிறை கைதிகள் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ள சம்பவங்கள் மிகவும் பாரதூரமானவை. முன்னாள் ஜனாதிபதிகளுடைய கொலை திட்டமிடல், பில்லியந்த பேருந்து குண்டுவெடிப்பு, மத்திய வங்கி குண்டுவெடிப்பு, கண்டி தலதா மாளிகை குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களே இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அவர்கள் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்கள் என்பது நமக்கு நன்றாகவே தெரிகின்றது. எனவே அவர்கள் விடுதலை செய்வது என்பது இலகுவான விடயமல்ல. அதேபோல் இவர்களை விடுதலை செய்து சமூகத்தில் ஒற்றுமைப்படுத்துவது ஒழிய இவர்களை வைத்து அரசியல் செய்ய இவருக்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது. தற்போது ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சருக்கு சிறைச்சாலைகள் திணைக்களத்துக்கும் இவர்கள் பற்றி அறிக்கை ஒன்றை வழங்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக பிமல் ரத்நாயக்க செய்தி வெளியிட்டுள்ளார். காதலன் வீட்டுக்கு சென்ற இளம் காதலி பரிதாபமாக உயிரிழப்போம். களுத்துறை வீட்டின் சுவரிடிந்து விழுந்ததன் காரணமாக இளம் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். பாதுவ பகுதியைச் சேர்ந்த பிரியங்கிகா என்ற 23 வயதுடைய பெண்ணை உயிரிழந்திருக்கின்றார். குறித்த இளம்பெண் காதலனின் வீட்டுக்கு சென்றபோது இந்த துரித சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் களுத்துறை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேடப்பட்டு வரும் செவ்வந்தி தொடர்பில் வெளியான இன்னும் ஒரு தகவல். கன்னிமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு துப்பாக்கிச்சூடு நடத்திய கமாண்டோ சமீந்தவுக்கும் செவ்வந்தியும் ஒத்திகை பார்த்துள்ளமை விசாரணையின் மூலம் தெரிய வருகிறது. சந்தேக நபர்களால் இருவரும் சம்பவத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றத்துக்கு சென்று ஒத்திகை பார்த்து திட்டத்தை ஒழுங்கமைத்ததற்காக கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் செய்தி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக தகவலை தற்பொழுது தடுப்பு காவல் இருக்கும் மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளார். குறித்த நபரே அவர்கள் இருவரையும் நீதிமன்ற அறையை காட்டுவதற்கு முன்வந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நீதிமன்ற அறையை காட்ட முன்பதாகவும் செவ்வந்தியிடமிருந்து 2000 ரூபாய் பெற்றதாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். நீதிமன்ற அறையை காட்டிய பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் செவ்வந்தியும் துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகள் எடுக்கும் முடிவுகள் உட்பட இருவரும் நடித்து ஒத்திகை பார்த்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீட்டு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 191 ரூபா, கனேடியன் டாலர் 211 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 327 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 226 ரூபா, ஸ்டேலிங் பவுண்ட் 390 ரூபா, சுவிஸ் பிராங்க் 343 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 300 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 786 ரூபா, குவைத் தினார் 962 ரூபா, ஓமான் ரியால் 770 ரூபா, கட்டார் ரியால் 81 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 79 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 80 ரூபா. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற 39வது பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை பெற்ற விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக மலிக சமூகங்களின் பட்டம் பெற்ற சிறப்பு பட்டியல் வெளியாகியிருக்கிறது. 39வது பட்டமளிப்பு விழா நாவலப்பட்டியை சேர்ந்த செல்வி ரத்னகுமார் கணக்கியல் நிதி முகாமைத்துவ துறையில் சிறப்பு பட்டத்தினை பெற்றுள்ளார். இதேபோன்று பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொது பட்டமளிப்பு விழாவில் மாத்தறை தெனியாக பகுதியைச் சேர்ந்த சிவகுமாரன் மகோசா பொது கலைமானி பட்டம் பெற்றுள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற ஒப்பல்லகல தோட்டத்தினைச் சேர்ந்த புஷ்பராஜா என்பவரும் விசேட பட்டம் ஒன்றை பெற்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து தங்கம் தோட்டம் ரத்தோடைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி ஹிசாந்தி என்பவர்களிடம் பட்டம் பெற்றிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. இன்னும் பல்வேறு மலிகத்தைச் சேர்ந்த உறவுகள் பட்டம் பெற்றிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. அவர்களுடைய பெயர்களை இதில் இணைத்துக்கொள்ளவில்லை என்பதை மனவருத்தத்துடன் அறிய தருகின்றோம். 2008ஆம் ஆண்டு நவம்பர் கால பகுதிகளில் வன்னியில் ஏற்பட்ட பெரும் மழை வெள்ளம் காரணமாக இயற்கையும் ஒருபுறம் இராணுவமும் ஒருபுறம் பந்தாடிய நாட்கள்.
வன்னியில் பல பகுதிகளில் 4 நாட்கள் தொடர் பெய்த மழை வந்த காரணமாக அடைமழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போரினால் இடம்பெயர்ந்த பொதுமக்களின் தற்காலிக குடிசைகள் அழிந்தன. வன்னியில் வடகிழக்கு பகுதிகள் சிறைந்து வாழும் பல வீதிகள் போக்குவரத்துகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டன. வன்னி மீதான இராணுவத்தின் தாக்குதலால் வீடுகளை காலி செய்ய நிர்பந்திக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இடம்பெயர்ந்த பொதுமக்கள் பல்வேறு பாடசாலைகள், தேவாலயங்கள், கோவில்கள், பிற பொது இடங்களில் தஞ்சம் போவதற்கு உதவுவதாக பல 100 தமிழர்கள் புனர்வாழ்வு அமைப்பு, பிற உள்ளூர் தன்னார்வ தொண்டர்கள் போராடி வந்தனர். 2008 மற்றும் 2009 காலங்கள் வன்னி மக்கள் இயற்கையும் இராணுவமும் வதைத்த நாட்கள் அவை. ஜனாதிபதியின் பாராளுமன்ற ஊதியம் நிறுத்தப்படுகின்றது. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக பெற்று வந்த ஊதியம் அடுத்த மாதம் தொடக்கம் நிறுத்தப்படும் என்ற பாராளுமன்றம் உறுதி செய்திருக்கின்றது. ஒரு ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருந்தார். அவர் பாராளுமன்ற ஊதியத்துக்கு உரித்துடையவர். அவர் ஓய்வு பெற்றவுடன் அவர் ஜனாதிபதி ஊதியத்துக்கும் உரிமையுடையவர். இந்த வழியில் 2 ஊதியங்கள் விரும்பவில்லை என்றும் அனுர்குமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினராக பெறும் ஊதிய பலன்கள் நீக்குவதாக அனுர்குமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் அறிவிப்பதற்கு முன் அவர் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு கடிதம் மூலம் தகவல் தெரிவித்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. சமூக வலைத்தளம் மூலம் விருந்துபசாரத்துக்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் அடிப்படையில் போலீசார் திடீர் பாய்ச்சல், 58 பேர் கைது. உஸ்பேட பகுதியில் இருக்கும் ஒரு ஹோட்டலில் சட்டவிரோத போதைப் பொருட்களை பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் விருந்துபசாரம் நடத்துவதாக கிடைத்த தகவலுக்கு அமைப்பாக அங்கு போலீசார் திடீர் சோதனையை மேற்கொண்டனர். ஐஸ் போதைப் பொருள், கேரளா கஞ்சா வைத்திருந்ததன் அடிப்படையில் 16 சந்தேக நபர்களும் அங்கிருந்த தங்கியிருந்த 7 சந்தேக நபர்கள் 34 ஆண்கள் என்று அனைவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த விருது நடைபெற்ற ஹோட்டலின் உரிமையாளர் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு புறநகர் பகுதியில் வசிப்பவர் என்பதுடன் 18 தொடக்கம் 35 வயதிற்கு இடைப்பட்டவர்களே இவ்வாறு கைதாகி இருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வேற்றுக்கிரகவாசிகள் இருக்கின்றார்கள். பிரதி அமைச்சர் வெளியிட்டுள்ள விசேட தகவல். புலனுறவில் வேற்றுக்கிரகவாசிகள் வருகை தருவதை பிரபல்யப்படுத்தி சர்வதேச சுற்றுலாத்தகமாக மாற்ற முடியும் என்ற வீடமைப்பு பிரதி அமைச்சர் சரத் நம்பிக்கை வெளியிடுகின்றார். அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடையில் புலனுறவை தெம்புலாகலை வேற்றுக்கிரகவாசிகள் வந்து போவதாக நீண்ட காலமாக ஒரு நம்பிக்கை உள்ளது. அதோடவில் சர்வதேசம் வரை ஒரு செய்தி பரவி இருக்கிறது. இது குறித்து விஞ்ஞானபூர்வமான விடயங்கள் ஆராய்ந்து அதனை சர்வதேச மட்டத்தில் பிரபல்யப்படுத்தினால் சுற்றுலா பயணிகள் அங்கு வருகை தரலாம். இதன் மூலம் தெம்புலாகலை ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாக மாற்றியமைக்கலாம் என்ற நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் வீடமைப்பு பிரதியமைச்சர் சரத். வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தேர்தலுக்கு முன்னரான மிகப்பெரிய தோல்வி. தேர்தல் என்பது வெற்றி தோல்வி இரண்டும் கலந்தது. ஆனால் தேர்தலுக்கு முன்னரான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட தோல்வி ஈரணிக்க முடியாது. ஏற்கனவே பல தேர்தல்கள் சந்தித்த தமிழர்கள் கட்சிகள் மே மாதம் நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி தேர்தலில் அந்த இடைவெளியை நிரப்பிக்கொள்ள வேண்டும். நடைபெறுமா என்பது தெரியவில்லை. 2023ஆம் ஆண்டில் நடைபெற இருந்த அதற்கான வேட்பாளர் மனுக்களும் முடிவடைந்தன. அரசாங்கம் அச்சகம் வாக்குச்சீட்டுகளை அச்சடித்த பின்னர் காணாமல் போன தேர்தல் இப்போது 1.5 வருடங்கள் கழித்து புதிய வேட்பாளர் பட்டியலோடு வந்தனர். நாடு முழுவதும் 25 தேர்தல் மாவட்டங்களில் 340 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்கள் நடைபெற இருக்கிறது. இதில் 8325 உறுப்பினர்கள் தெரிவு செய்வதற்கான இந்த 40க்கும் அதிகமான அரசியல் கட்சிகளும் பல 100 சுயேட்சை குழுக்களும் வேட்புகளை கொடுத்திருக்கின்றனர். 87,000 வேட்பாளர்கள் இந்த தேர்தல்களில் பங்கு பெற இருக்கின்றனர். எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி 336 சபைகளுக்குமான தேர்தல் நடைபெற இருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் சட்டத்தின் அண்மையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களுக்கு ஏற்ப வேட்புமனுக்கள் நிராகரிப்பதில் காணப்படக்கூடிய தவறுகள் முன்கூட்டியே ஆணையாளர் வெளிப்படுத்தியிருந்தார். கடந்த மாத முற்பகுதியில் அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கூட்டத்தையும் அவர் சுட்டிக்காட்டி அறிவித்திருந்தார். இதனை ஆங்கில அறிக்கை ஒன்று சில ஊடகங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றன. பல சபைகளுக்கான தேர்தல் வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டமைக்கு இதுவே முக்கியமாக அமைந்திருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் பெரும்பாலான வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் சட்டத்தின் புதிய விதிகள் இணைக்கப்பட்டது. முதலாவது உள்ளூராட்சி தேர்தல் இதுவென்பதனால் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட பொழுது ஏற்பட்ட தவறுகள் கவனக்குறைவால் ஏற்பட்டவை. வெற்றி பெறக்கூடிய பல கட்சிகள் சுயேட்சைகளும் கவனக்குறைவாக தவறினால் அதற்கான வாய்ப்பை இழந்துள்ள விடயமும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை வெளியான செய்திகளின் அடிப்படையில் தமிழிசை கட்சி பரப்பையும் அதன் பதில் செயலாளர் சுமந்திரன் தமது பொறுப்பில் எடுத்துள்ளார். தமிழிசை கட்சி ஏற்கனவே இருக்கும் உள்வெட்டு பிளவு நன்கு தெரிய வருகின்றது.
தமது கட்சிக்குள்ளேயே யாரையும் தோற்கடிக்க வேண்டும் என்ற குறிக்கோள் யாரை வெல்ல வைக்க வேண்டும் என்பதை விட மேலோங்கி நிற்கின்றது.